குமரே முறையிலே வள்ளுவனுக்கு வாடியிருந்து சிறையமைத்த எங்களின் வாழும் வள்ளுவர் எட்டயாபுரத்தில் சுமத்தபுரத்தை கண்ட எங்களின் கோபாலபுர தந்தை எழுத்த வையத்தால் குறவியை தீட்டு எங்களின் உயிரோவியல் 5 முறை எண்ணெய் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து அரிய பல திட்டங்களை செய்து காட்டிய முத்தமிழ் வித்தவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத மாணிக்க சுடொலியாய் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அழியாதவர்களுக்கு சொந்தக்காராக இருக்கிற முத்தமிழ் வித்தகர் தலைவர் கலைஞர் உறங்கு திசைக்கு வணங்கி வெள்ளோரை வேந்தன் நமனொரு பைந்தமிழ் மரபன் சிறைக்குழி தடாகத்தில் ஊத்திட்ட குறிஞ்சியமான நாயகன் 1000 விளக்கின் அற்புத விளக்கு எங்களின் குலவிளக்கு இன்றைய தமிழகத்துடைய விளைவிலைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள் இருக்கும் திசைநோக்கி வணங்கி வெட்டுப்பாறையாக சட்டமன்றமாக இருந்தாலும் மக்கள் மன்றமாக இருந்தாலும் வெட்டுப்பாறையிலே வெங்கடமணி யோசை பட்டத்திருப்பது போல் உரையாற்றக்கூடிய வல்லமாய் வடித்திருக்கக்கூடிய எங்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைய சூரியன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் திசைநோக்கி வணங்கி இங்கே சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை தாங்கிக் கொண்டிருக்கிற இந்த வட்டக்கழக இளைஞரணியில் பொறுப்பு இல்லை என்று சொன்னாலும் நான் சிறப்பாக கூட்டத்தை நடத்தக்கூடிய வல்லமை படைத்தவன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய இனிய நண்பர் ஐ ராபர்ட் அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கத்திற்காக என்னிடம் தாழாத முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய முன்னிலையாளர்கள் பகுதி கழகத்துடைய பாசத்துக்குரிய செயலாளர் மண்டல குழு தலைவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசமில்லாத வாழ்கிற வாழ்க்கைக்கு சொந்தக்காராக இருக்கிற என் ஆரியண்ணன் என் கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய மாநகரமுடைய உறுப்பினர் தலைமை பெருங்குழு உறுப்பினர் இல்லை என்று இல்லை என்று வந்தவனுக்கு இல்லை என்று சொல்லாத ஈகையாளர் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் இதோ உலைய வச்சுட்டு இவனை போய் பார்த்தா அரிசி கிடைக்கும் என்று சொல்வார்களே, உலைய வைத்து விட்டு பார்த்தால் அரிசிக்கு மட்டுமல்ல அறுசுவைக்கும் ஆதாரமாய் திகழ்கிற என் ஆரியண்ணன் ஸ்ரீதரன் அவர்கள சைதை பகுதி கழகத்துடைய துறை செயலாளர் என் வாழ்க்கைக்குரிய அண்ணன் சைதை சம்பத் அவர்கள இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கத்தை இந்த வட்டக்கழகத்தில் கட்டியாளக்கூடியது, பார்ப்பதற்கு எளிமையானது, பழகுவதிலே இனிமையானது, பணியாற்றுவதிலே சுறுசுறுப்பானது, தனக்கென்று ஒரு தனி மாணவ பட்டாளத்தை இளைஞர் பட்டாளத்தை தனக்குள் உருவாக்கி வைத்திருக்கிற என் ஆரியண்ணன் நான் தமிழரசு அவர்களா மாவட்ட பிரதிநிதி சைதை ரவி அவர்களா வந்தவர்களை எல்லாம் வசந்தத்தின் தூதுவனாக வரவேற்று வீட்டிருக்கக்கூடிய மனோகரன் ஜெயநாதன் தெண்டல் திரேஸ் கௌரி சைதை பசு சரவணன் கமல் சங்கர் துளசி பிரசிஜி ஜெயராமன் வைரமூர்த்தி சுகுமார் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களை இங்கு ஆரம்பத்திலே தொடங்குகிற பொழுது வருகிறது இந்த கூட்டத்தை தொடங்கி வைத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிற காரணத்தினால் விடைபெற்று சென்றிருக்கிற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் படை நடத்துவதில் பகைவர் கொண்டை பந்தாடுவதில் பந்தய குதிரை போல் பாய்ந்து வரக்கூடிய பண்பாளர் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதோ இங்கே எனக்கு முன்பு பேசிய மாநகரம் என்று உரைத்த அண்ணன் ஸ்ரீதர் சொன்னாரே, இதோ அருகிலே 5 நிமிடத்தில் மருத்துவமனைக்கு போய்விடலாம், ஆட்டோவை பிடித்து விட்டால் 10 நிமிடத்திலே போய்விடலாம் என்று சொன்னாரே, அண்ணனை கடந்து உச்சகட்டமாக உண்டு சொல்லவா? 5 நிமிடம் வேண்டாம், நடப்பதற்கு சிரமமாக இருக்கா, ஆட்டோ பிடிக்க சிரமமாக இருக்கா, இதோ மக்களை தேடி மருத்துவத்தை கொடுக்கிறேன் என்று இப்பொழுது 2 கோடி மருத்துவத்தை நிறைவு செய்து அந்த மக்களை தேடி மருத்துவத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறாரே மனிதநேயத்தின் பண்பாளர் மாரத்தான் மாவீரன் என் ஆரியண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் இங்கே எனக்கு முன்பு உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற முக்கணியின் முதற்கனி மாங்கனி, அந்த மாங்கனி மாவட்டத்தில் இருந்து எங்கள் சேலம் மாவட்டத்தில் இருந்து
அண்ணன் இளைய சூரியன் உதயநிதி அவர்களால் கண்டெடுக்கப்பட்டிருக்கிற நல்முத்துகளில் ஒரு முத்தாய் இருக்கிற என் ஆரிய தங்கை பிரதீபா அவர்கள இந்த இணைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி விடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் மாவட்ட இளைஞர் நிலைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகராஜ் அவர்களால் இந்த இணைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் குணசேகரன் அவர்களே, இளம் சுருதி அவர்களே, செய்தி அன்பரசன் அவர்களே, மேற்கு பகுதி கழகத்துடைய நிர்வாக பெருமக்கள் அண்ணன் களக்காடு எல்லப்பன் அவர்களே, கவிதா கௌதமன் அவர்களே, ஆர் ரமேஷ் அவர்களே, என்னுடைய போட்டலுக்குரிய அண்ணன் விபி ஜானகிராமன் அவர்களே, சைதை மேற்கு பகுதி வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் 23 வருடத்திற்கு முன்பு இதோ பேசுகிற சேலம் கோவிந்தன் பிறந்தது சேலமாக இருக்கலாம், ஆனால் சேலம் கோவிந்தனுக்கு அரசியல் முகவரியும் சேலம் கோவிந்தனுக்கு அரசியல் மேடையும் இன்று தமிழ்நாடு முழுவதும் சேலம் கோவிந்தன் என்றால் இவன் தான் என்று அடையாளப்படுத்துவதற்கு என்னை மேடையேற்றி அழகு பார்த்த வட்டச் செயலாளர் அண்ணன் சைமு சேகர், இங்கு இருக்கிற அண்ணன் விபி ஜானகிராமன் போன்றவர்கள், அந்த அண்ணன் சைமு சேகர் அவர்களா, அண்ணன் என் மீது எப்போதும் எங்கே சந்தித்தாலும் தம்பி நலமா என்று கேட்கிற எங்கள் அண்ணன் எஸ் பி கோவிந்தம் அவர்கள, அண்ணன் நாகா அவர்கள, அண்ணன் அட்டோ கமலநாதன் அவர்கள, மாவட்ட அணிகளின் அமைப்பாளர் நண்பர் சைதை சாதிக், கிருஷ்ணகுமார், மணிகண்டன், இங்கு ஆரம்பத்தில் வரவேற்பு உரையாற்றிய அண்ணன் அஞ்சல் ராமன், ஹரிபாபு உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களை, மாவட்ட கழக உறுப்பினர்கள் அண்ணன் புகழ்வேந்தன், பாபு, சிவமணி, செல்வம், ஜெய்சிங், ராமச்சந்திரன், மதியமானன், பாஸ்கர், ரவி உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களை, இங்கே எனக்கு முன்பு உரையாற்றிய ஏகை தனசேகர் அவர்களை, இங்கே இந்த கூட்டத்துக்கு வருகின்றிருக்கிற விருகம்பாக்கம் பகுதி கழகத்திலிருந்து வந்திருக்கிற மாவட்ட கழகத்தின் பிரதிநிதி அண்ணன் முத்து மாரியப்பன் அவர்களை, ஆயத் பாஷா அவர்களை, என் இனிய என் உடன்படவா தம்பி ஓட்டுநர் பிரகாஷ் அவர்களை, நிறைவாக நன்றியுரை நல்கினையாற்றக்கூடிய சைதை குமார், சரவணன், அருண், பூபாலன் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களை, இந்த துண்டு பிரசுரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து பெயர்களும் இந்த தம்பிகளை தவிர அனைத்து பெயரும் என் உள்ளத்திலே உள்வாங்கிய பெயர். இந்த தம்பிகளை தவிர இந்த தம்பிகள் இன்று புதிதாக எனக்கு தெரிந்திருந்தாலும் கூட, ஆனால் இந்த துண்டு பிரசுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெயரும் என் உள்ளத்தில் உள்வாங்கிய பெயர். ஆனால் பெயரை உச்சரிக்க முடியவில்லையே என்ற சற்று நான் வேதனையோடு இருந்தாலும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? ஏன் வேதனைப்படுகிறேன் தெரியுமா? ஏன் ஆதங்கப்படுகிறேன் தெரியுமா? நேரம் கடந்து விட்டது. அதை விட கடந்து இன்னொரு படி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதோ நான் புகுந்த வீட்டுக்கு வரவில்லை, பிறந்த வீட்டில் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இதோ இங்கே எனக்கு முன்னாடி பேசினார்கள், எனக்கு முன்னாடி பேசியவர் நான் நேரடியாக அரசியல் களத்துக்கு வருகிறேன். நேரம் கடந்து விட்டது. அண்ணன் பகுதி செயலாளர் சொல்லி இருக்கிறார், தம்பி உனக்கு 20 நிமிடம், கடந்து விட்டால் 30 நிமிடம். ஆக 30 நிமிடத்தில் நான் எதை பேசுவது, எதை விடுவது என்று தெரியவில்லை. நான் இந்த கூட்டத்தை 3ஆக பிரித்துக் கொள்கிறேன். 3ஆக எப்படி என்று கேட்கிறீர்களா? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நான் கடந்த காலத்தில் இருந்து வருகிறேன். கடந்த காலத்தில் இந்த இயக்கம் இதோ இங்கே உட்கார்ந்திருக்கிறார்களே, என்னை பெற்றெடுக்க தாய்மார்கள், என் உடல் பிரவா சகோதரிகள், பார்வை கண்ட புதுமை பெண்ணாய், பாலாசன் கண்ட புரட்சி பெண்ணாய், திராவிடத்தின் போர்வலாக இருக்கிற என்னை அக்காமார்களே, இதோ நேற்று சமைச்சது நம்ம இன்னைக்கு மறந்துடுறோம். நேற்று முன்தினம் சமைத்தது இன்று மறந்து விடுவோம். கடந்த காலத்தில் நடந்ததை நாம் மறந்து விடுவோம் என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ அவர்களுக்காக நினைவுபடுத்துகிறேன். இன்று அண்ணன் தளபதியா இதை செய்தார் அதை செய்தார் என்று என் தங்கை உள்ளிட்ட எங்கள் மாநகரமன்ற உறுப்பினர் பழனிசாமி உட்பட அனைவரும் சொன்னார்களே, நான் கடந்த கால வரலாற்றில் இருந்து வருகிறேன். இதோ கருவுளையத்து தமிழக சிசு முதல் கல்லறி செய்கிற முதியவர் வரை திட்டத்தை கொடுத்தது யார்? தலைவர் கலைஞர், அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின். கருவுளை இருக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும், நலமாக பிறக்க வேண்டும். மாதம் 6 மாதத்திற்கு 6000 அள்ளி கொடுத்தது தலைவர் கலைஞர், தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த குழந்தை பள்ளிக்கு செல்கிற போது இலவச சீருடை, இலவச நோட்டு புத்தகம் கொடுத்தது
மு.க. ஸ்டாலின் அந்த குழந்தை பள்ளிக்கு செல்கிற பொழுது சத்துருவிலே வாரம் 5 முட்டை கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி மு.க. ஸ்டாலின் அந்த குழந்தை பள்ளிக்கு செல்கிற பொழுது இலவச பஸ் பாஸ் கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி மு.க. ஸ்டாலின் அந்த குழந்தை 8ஆம் வகுப்பு படித்திருந்தால் 10,000 பேருக்கு சாலைப்படை வேலை கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி மு.க. ஸ்டாலின் அந்த குழந்தை 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் 13,500 பேருக்கு மக்கள் நல பொறியாளர் வேலை கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி மு.க. ஸ்டாலின் அந்த குழந்தை கல்லூரி முடித்திருந்தால் அரசாங்க வேலை வாய்ப்பு 5 கோடி பேருக்கு கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி மு.க. ஸ்டாலின் அந்த குழந்தை பெண் குழந்தை திருமண வயது வந்திருந்தால் 8ஆம் வகுப்பு வரை படித்திருந்தால் 5,000 10ஆம் வகுப்பு வரை படித்திருந்தால் 10,000 12ஆம் வகுப்பு வரை படித்திருந்தால் 25,000 என்று கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி மு.க. ஸ்டாலின் திருமணம் செய்ததற்கு பிறகு வாழ்வதற்கு வண்டி இல்லையே ஒன்றுவதற்கு இளையமில்லையே கவலைப்பட்ட பொழுது சாலையோரத்தில் இருந்த ஓலைகளை அப்புறப்படுத்தி விட்டு காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி மு.க. ஸ்டாலின் இதோ கல்யாணம் ஆயிடுச்சு வீடு கட்டி கொடுத்துட்டாரு பொழுதுபோக்குவதற்கு ஒரு டிவி இல்லை என்று கவலைப்பட்ட பொழுது இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி மு.க. ஸ்டாலின் இதோ தொலைக்காட்சியில சீரியல பார்த்துக்கிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு பொழுதுபோக்கிக்கிட்டு சமைக்கிறதுக்கு ஒரு அடுப்பு இல்லையே கேஸ் அடுப்பு இல்லையே பச்சை விளக்கில சமைக்கிறதே கவலைப்பட்ட போது இலவச கேஸ் அடுப்பு கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி மு.க. ஸ்டாலின் இத்தனையும் கொடுத்ததற்கு பிறகு நெஞ்சு வலி வந்து விட்டால் பாம்பு கடித்து விட்டால் தேடு கடித்து விட்டால் மாடியிலிருந்து கீழே விழுந்து விட்டால் நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சா இதோ இங்க எதிரில் இருக்கக்கூடிய அக்காமார்களே நாம் என்ன செய்வோம் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி கடியை கையிலே பிடித்துக் கொண்டு தான் கும்பிடுகிற முருகனை முருகா முருகா என்று 108 முறை அழைத்தோம் தான் கும்பிடுகிற மாரியாத்தாளை மாராத்தா ஆத்தா 108 முறை அழைத்தோம் தான் கும்பிடுகிற ஈஸ்வரனை 108 முறை அழைத்தோம் தான் கும்பிடுகிற சபரிமலை சாஸ்தாவை 33 கோடி தேவர்கள் 46 கிம்புடைய கிருடர் தேவாதி தேவர்கள் இத்தனை பேரை அழைத்தோம் எந்த கடவுளால் ஒன்னாரா எந்த கடவுளும் வரவில்லை நாம் கும்பிடுகிற கடவுள் வரவில்லை குலதெய்வம் வரவில்லை நடமாடும் கடவுளாய் பேசும் கடவுளாய் உழைக்கும் கடவுளாய் ஆளுகிற கடவுள் கலைஞரும் தளபதி மு.க. ஸ்டாலின் 108 ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு 108 ஆம்புலன்ஸ் கொடுத்ததற்கு பிறகு மருத்துவமனையில சேர்த்தாக்கிவிட்டது மருத்துவர்கள் பரிசோதனை செய்கிறார்கள் அடிபட்ட முல்லைக்கு ரத்தம் கொடுத்துட்டோம் ஆனால் எலும்பு உடைஞ்சிருச்சு 1 லட்சம் வேணும் உன் பிள்ளைக்கு ரத்தம் கொடுத்துட்டோம் ஆனால் அவனால நரம்பு தொண்டை நரம்பு வந்து போச்சு 1 லட்சம் வேணும்னு சொல்லும் போது என் அக்கா என்னுடைய தாய் தாலி கொயிரை பிடிச்சுக்கிட்டு அட பாடா போன கடவுளே வெள்ளிக்கிழமையான உனக்கு சூடை ஏத்தின செவ்வாய்க்கிழமையான உனக்கு தேங்காய் உடைச்சு ஆனா அம்மாவாசையான படையில வச்சு ஆனா என் புள்ள பாதிக்கப்பட்ட போது கலைஞருங்கிற கடவுள் 108 கொடுத்தாரு இங்க டாக்டருங்கிற 1 லட்சம் பணத்தை கேட்டு உயிரை எடுத்துவோம் போல இருக்கேன்னு தண்ணீர் விட்ட பொழுது கவலைப்படாதே இதோ உனக்கு தருகிறேன் கலைஞர் காப்பீடு மருத்துவ திட்டம் கொடுத்தலையா தலைவர் கலைஞர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் இத்தனையும் கலந்ததுக்கு பிறகு இந்த சென்னையை தவிர விவசாய பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பயிரிடக்கூடிய காய்கறிகள் அந்த தலையிலே வைத்துக் கொண்டு கக்கத்திலே வைத்துக் கொண்டு சைக்கிளை வைத்துக் கொண்டு கத்தரிக்காய் வாங்கலையா கத்தரிக்காய் வெண்டைக்காய் வாங்கலையா வெண்டைக்காய் முருங்கைக்காய் வாங்கலையா முருங்கைக்காய் கூவி கூவி வித்தார்களே கூவி கூவி விற்க வேண்டாம் ஒன்னா கூடி வைங்க உழவர் சந்தை திட்டம் கொடுத்தது எங்கள் கலைஞர் அண்ணன் தளபதி அந்த விவசாயிகள் வாங்கியிருந்த 7,000 கோடி கடனை ரத்து செய்தது தலைவர் கலைஞர் அண்ணன் தளபதி அந்த விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி மு.க. ஸ்டாலின் பாதாள சாக்கடை சோழியா வாழ்விலைக்கு இத்தனை 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 நான் கடந்த காலத்தில் செய்தது ஒரு சில சாதனைகளை மட்டும் நான் சொன்னேன் நான் முழுமையாக சொல்வதற்கு நேரமில்லை நான் வருகிற கூட்டத்தில் கடந்த காலத்தில் செய்த மீதத்தை சொல்கிறேன் இப்பொழுது நிகழ்காலத்துக்கு வருகிறேன் இங்கே தலைவர் கலைஞரும் அண்ணன் தளபதி கடந்த காலத்தில் நான் செய்தது ஒரு சிலரை மட்டும் நான் கோடிட்டு காட்டினேன் முழுமையாக சொல்வதற்கு பல நாட்கள் ஆகும் ஆனால் இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற அண்ணன் தளபதியா 3.5 வருடம் கொடுக்கிறார் இந்த 3 வருட காலத்தில் இதோ எங்கள் அக்காமார்களே இதோ நடைபெறுவது திமுக மேடை
இதோ ஒரு பேச்சாளர் அழைத்து விட்டார்கள், மேடையை கொடுத்து விட்டார்கள், மைக்கை கொடுத்து விட்டார்கள். நான் இப்பொழுது உங்களிடத்தில் கேட்பது, ஏதேனும் ஒன்று இல்லை என்று சொன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனையை இங்கே நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயார். நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு உங்களிடத்தில் சொன்னோம், என்ன சொன்னோம்? நாங்கள் ஆளுகிற பொறுப்பிற்கு வந்தவுடன் கொரோனாவான 4000 கொடுப்போம் என்று சொன்னோம். சொன்னோமா இல்லையா? ஆனா அந்த கொரோனாவான முறையா கொடுத்திருக்க வேண்டியது யார்? அதிமுக அடிமைகள் அல்லவா? அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தது யாரு? சக்கரமூட்ட பழனிசாமி. யார் அந்த சக்கரமூட்ட பழனிசாமி? அவனை சென்னையில் வேணும்னா எடப்பாடி பழனிசாமிங்கிறான். ஆனால் அவன் சேலம், நானும் சேலம், தங்கை பிரதிபாவும் சேலம். சேலத்தில் அவனுக்கு பெயர் என்ன தெரியுமா? சக்கரமூட்ட பழனிசாமி. ஆனால் அவன் கொடுத்திருக்கணும், கொடுக்கல. ஆனால் அண்ணன் தளபதி பார்த்தார், இதோ நான் ஆட்சிக்கு வருகிற பொழுது 4000 கொடுப்போம். ஆட்சிக்கு வந்தோம், எங்க அண்ணன் மாசி வெற்றி பெற்றார், மாண்புமிகு அமைச்சராக. இந்த வட்டத்தில் நீ அதிமுக உனக்கு 4000 ரூபாய் கிடையாது, நீ பாஜக உனக்கு 4000 ரூபாய் கிடையாது, நீ பாமக உனக்கு 4000 ரூபாய் கிடையாது, நீ எதிர்கட்சி உனக்கு 4000 கிடையாது. சொன்னோமா? கிடையாது. நீ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த 4000 வாங்கிட்டு இன்னும் அதிகமா எங்களை திட்டுங்கடான்ட்டு அந்த 4000 உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம். அப்பையும் பல பேரு எங்க அண்ணன் ஸ்ரீதரனுடைய வீட்டு கேட்டை பிடிச்சுக்கிட்டு, அண்ணே எங்களுக்கு இன்னும் வரல, அண்ணே எங்களுக்கு வரல. எங்க வட்ட செயலாளர் கேட்டை பிடிச்சுக்கிட்டு, எங்க அண்ணன் பகுதி செயலாளர் கேட்டை பிடிச்சுக்கிட்டு கேட்டாங்களா இல்லையா? கேட்டவன் யாருன்னு கேட்டா நம்ம கட்சிக்காரன். ஏன்னா நம்ம கட்சிக்காரனுக்கு லேட்டா வந்தது, அவன் நமக்கு எதிராக இருந்தவனுக்கு தான் முதல்ல போச்சு இல்லையா? ஆனால் அந்த 4000 கொடுத்தது மட்டுமல்ல, இல்லந்தேடி கல்வியாக இருந்தாலும் சரி, மக்களிடையே மருத்துவமாக இருந்தாலும் சரி. இதோ தோழர்களே, இன்று நம் தலைவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகளில் உச்சக்கட்ட சாதனை என்ன தெரியுமா? கல்விக்கல் திறந்தது கர்மவீரர் காமராஜர் சொல்வார்கள். கல்விக்கல் திறந்தது காமராஜர். அந்த கர்மவீரர் காமராஜர் மதிய உணவு கொடுத்தார். ஆனால் அள்ளி கொடுத்தாரா கிள்ளி கொடுத்தாரா அந்த வரலாற்றுக்குள் நான் போகவில்லை. ஆனால் மதிய சத்துணவு என்று பெயரை மட்டும் மாற்றினார். யார்? எம்ஜிஆர். தலைவர் கலைஞர் வந்தார், சத்துணவு உண்மையான சத்துணவாக இருக்க வாரம் 5 முட்டை கொடுத்தார். இப்போது அவர் பெற்றெடுத்த செல்வ மகன் இன்னும் 25 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வராக இருக்கிற அண்ணன் தளபதி என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? இதோ வாழும் காமராஜராய், நடமாடும் காமராஜராய், உழைக்கிற காமராஜராய். நம் வீட்டு பிள்ளைகள் காலை உணவு, காலையில உன் வீட்டுக்கு சாப்பாடு போடுறேன், நீ காலையில உன் பிள்ளைய அவசரப்படுத்தாத, சாப்பிடு சாப்பிடு தொல்லப்படுத்தாத, அவனை கொடுமைப்படுத்தாத, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, அவனுக்கு நான் சோறு போடுறேன். தினமும் ஒரே சாப்பாடா? கிடையாது. திங்கக்கிழமை போடுற சாப்பாடு செவ்வாய்க்கிழமை கிடையாது, செவ்வாய்க்கிழமை போடுற சாப்பாடு புதன்கிழமை கிடையாது, புதன்கிழமை போடுற சாப்பாடு வியாழக்கிழமை கிடையாது, வியாழக்கிழமை போடுற சாப்பாடு வெள்ளிக்கிழமை கிடையாது. இதை விட உச்சகட்டமா இன்னொன்னு என்ன தெரியுமா? அங்கே சமைக்கக்கூடிய ஆயா யார் தெரியுமா? அந்த சமைக்கக்கூடிய ஆயாவுடைய புள்ள அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், அப்ப அந்த ஆயா அங்க சமைக்கணும். காரணம் என்ன தெரியுமா? அண்ணன் தளபதியா சமையல் சாப்பாடு போடணும் மட்டும் கிடையாது, 7 நாள் 7 விதமா போடணும். உன் பிள்ளை இங்க படிக்கணும் சொன்னது என்ன தெரியுமா? உன் பிள்ளை இங்க படிச்சாத்தான் உன் பிள்ளைக்கு பார்த்து பார்த்து சமைப்ப, ஆக மற்ற பிள்ளையும் அப்படியே நினைச்சு சமைப்பன்ட்டு. ஆக இப்படி தாயுள்ளத்தோடு சமைக்கக்கூடிய ஒரு தலைவன், ஒரு முதலமைச்சர், நம் தளபதி முதலமைச்சர் அல்லவா? அந்த முதலமைச்சர் அவர் பெற்றெடுத்த செல்வ மகன். நான் பின்னாடி வர, நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கோம். நான் அண்ணன் தளபதி செஞ்சதை முழுசா சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனா இங்க எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் கொஞ்சம் யாரு தமிழரசு கொஞ்சம் ஆவேசப்பட்ட, நேற்று கட்சியை தொடங்கணும், இன்னைக்கு முதலமைச்சர்ன்றான். நேற்று கட்சியை தொடங்கணும், இன்னைக்கு முதலமைச்சர்ன்றான். காலையில கட்சியை தொடங்கலாமான்னு முடிவு எடுத்துட்டு இன்னைக்கு தான் முதலமைச்சர்ன்றான். நான் இந்த பதவியில என்ன பதவியில யாரும் கோவிச்சுக்காதீங்க,
நான் இது வரைக்கும் எங்கேயும் நான் பயன்படுத்தினது கிடையாது. இப்ப பயன்படுத்துறேன். அக்கா நீங்களும் கோச்சிக்காதீங்க. இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு இருக்கணும்ல, அவனா இருக்கட்டும், இல்ல இந்த டெட் பாடி பழனிசாமியா இருக்கட்டும், இல்ல நான் இன்னைக்கு கட்சியை தொடங்கி இருக்கான ஒருத்தன் விஜயன்னு ஒருத்தன், இவன் எவனாவது எங்கேயாவது இருந்தாங்கன்னா நான் வெளிப்படையா உண்மையா சொல்லிட்டு போறேன். பாரு, இந்த கூட்டம் நடத்துறது யாரு? என்னுடைய நண்பன் ராபர்ட், பொறுப்பு இல்லாதவர், சிறப்பா நடத்த இல்லையா? இப்ப நான் என்ன தெரியுமா, என்ன கேட்க வர தெரியுமா? வேற ஒண்ணும் கிடையாது. பொறுப்பில்லாத தம்பி, இவருக்கு கீழே 50க்கும் மேற்பட்ட இளைஞர்களை வைத்திருக்கிறாரு. இதோ அதிமுக அடிமைகளே, காவி நாய்களே, நடிகர் கட்சியை சார்ந்தவர்களே, இவங்க கிட்ட வந்து போட்டி போடுங்க. இவங்க கிட்ட வந்து நீங்க ஜெயிச்சிருவீங்களா? ஓட ஓட விரட்டுவதற்கு இதோ இளம் காளைகள் தயாராக இருக்கிறார். இது இந்த வார்டுல இருக்கிறதுல 10% தான் இது, இன்னும் 90%. ஆனா எங்களுக்குள்ள ஒரு கொடுமை என்ன தெரியுமா சார்? நாங்க திமுக யாரையெல்லாம் எதிர்த்த இயக்கம் தெரியுமா? உடலெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனை எல்லாம் மஞ்சளை என்று வர்ணிக்கப்பட்ட மூதிரஞ்சு ராஜாஜியை சந்தித்த இயக்கம் திமுக. பெரியவர் பக்தவச்சனத்தை சந்தித்த இயக்கம் திமுக. கர்மவீர காமராஜரை சந்தித்த இயக்கம் திமுக. அள்ளி கொடுத்தாரா கிள்ளி கொடுத்தாரா, ஆனால் எம்ஜிஆர் அவரை சந்தித்த இயக்கம் திமுக. நான் காப்பாற்றி என்னை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்று சொன்னாலே கோமலவள்ளி ஜெயலலிதா, அந்த ஜெயலலிதாவை சந்தித்த இயக்கம் திமுக. ஆனா இவ்வளவு பெரிய ஜாமானெல்லாம் சந்திச்ச திமுக இன்னைக்கு யாரடா எதுக்குதுன்னு பார்த்தா கீழே போற டவுசரை தூக்கி பிடிக்க தெரியாத பயிலுங்க. சரியா ஒண்ணுக்கு போக தெரியாத பயிலுங்க. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், எவனாவது முதலமைச்சர் ஆகணும்ட்டு எவனுக்காவது கனவு இருந்தால் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இப்ப மேல உங்க தாத்தா மோடி ஆட்சிக்கிட்டு இருக்கானே, அந்த மோடி கிட்ட இருக்கான ஒரு கேள்விப்பெற அமித்ஷா சட்டமன்ற அம்பேத்கரை கேவலப்படுத்தியதற்கு பிறகு அதுக்கு 24 மணி நேரம் விடாதடா வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தினது திமுக. நீங்க மயிலா புடுங்கினீங்க, வாயில என்ன வாழை வச்சிருக்கீங்களா? ஒருத்தன் விடுறான், அறிக்கை விடுறான், என்ன தெரியுமா? பேரை கூட சொல்லாம அது யாருன்னா விஜயா. கொரோனா காலத்துல ஏமா நான் வீட நான் பெருசாலாம் நான் வரலாமா, யாரையும் திட்டலாம் வரலாமா, நான் வீட உன்னே ஒண்ணு கேட்கிறோமா, இந்த 4000 ரூபாய் கொடுத்தோம், இந்த இலவச பஸ் கொடுத்தோம், நாங்க இதெல்லாம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கிறதுமா, நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கிறது, இதை நாங்கள் விட்டு விடுகிறோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான செய்யறோமா? திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான செய்கிறதா? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க பேசுகிற சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரராஜா பேசினாரு, பேசுகிறவர்கள் சொன்னாரு, கொரோனா நம் ஆட்சிக்கு வருவதற்கு 2 வருடத்துக்கு முன்பு கொரோனா வந்தது. அந்த கொரோனா காலத்தில் யாரு வேலைக்கு போக முடியாது, பெத்த பிள்ளைய அப்பா அம்மா தொட முடியாது, அண்ணன் தம்பியை தொட முடியாது, யாரையும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, வேலைக்கு போக முடியாது, வெளியே வர முடியாது. ஆனா வயிறு, இவன் வேலைக்கு போகல, இவனுக்கு வருமானம் கிடையாது, அதனால இவனுக்கு பசி எடுக்க கூடாதுன்னு வயிறு சும்மா இருந்துச்சா? நேரத்துக்கு வயிறு பசிடுச்சு இல்லையா? வருமானம் இல்ல, சாப்பிடறதுக்கு வழி இல்ல. அன்னைக்கு முதலமைச்சரா இருந்தவன் எங்க இருந்தா? வீட்டுக்குள்ள இருந்தா. அமைச்சரா இருக்கிறவன் எங்க இருந்தா? உள்ள இருந்தா. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவன் எங்க இருக்கா? வீட்டுக்குள்ள இருந்தா. அன்னைக்கு இருக்க அதிமுக எவ்வளவு வெளியே வந்தானா? காவி நாய்கள் யாரோ வந்தானா? ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்றாங்க, அவன் ஆட்கள் யாரோ வந்தாங்களா? எவனாவது ஒருத்தன் வந்தானா? அன்னைக்கு உங்களை தேடி வந்தது யாரு? ஆட்சியில் இல்லை, அப்போது உங்களை தேடி வந்தது மா சுப்பிரமணி தான். அன்று ஆட்சியில் இல்லை, உங்களை தேடி வந்தது இங்க இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி தான். அன்று ஆட்சியில் இல்லை, உங்களை தேடி வந்தது எங்கள் அண்ணன் சிறிதர் தான். அன்று ஆட்சியில் இல்லை, உங்களை தேடி வந்தது தமிழரசு தான். அன்று ஆட்சியில் இல்லை, என் தம்பி ராபர்ட் போன்றவர்கள் தான் உங்களை தேடி வந்தார்கள்.
வந்தோம். அரிசி வேணுமா, பருப்பு வேணுமா, என்ன வேணுமா, 5 ரூபா மாஸ்க் உட்பட உங்களுக்கு கொடுத்தது திமுக, உங்களை பாதுகாத்தது திமுக. இதோ பாருங்கள், நான் முடிப்பதற்கு முன்பு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறுவது மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அல்லை கைகளே, எதிரிகளே, உதிரிகளே, பதர்களே, உங்கள் அனைவருக்கும் சொல்லவா? யார் என்று கேட்கிறீங்களா? இந்த ஆட்டுக்குட்ட அண்ணாமலை, இந்த டெப்பாடி பழனிசாமி, இந்த ஒருத்தருக்கான டவுசர் போட தெரியாத பையன் விஜயன் ஒருத்தன். இவங்களெல்லாம் ஒண்ணு சொல்லட்டுமா? கலைஞர் எப்படி தெரியுமா? அண்ணா பழங்குழிய உள்வாங்கினவர். மாட்டாந்தோட்டத்துக்கு மல்லிகைக்கு போயிட்டு போறான்னு விட்டுருவாரு.